அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்குரிய வினாவிடைகள் வாங்க பார்க்கலாம். வேதம் தெய்வீகமான கருத்துக்களை தன்னுள் அடக்கி மறைத்து வைத்திருப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மறை. வேதம் தெய்வீகமான கருத்துக்களை தன்னுள் அடக்கி மறைத்து வைத்திருப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மறை. ஆசிரியரிடம் கேட்டு தெளிய வேண்டிய நூல் ஆதலால் வேதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுருதி. ஆசிரியரிடம் கேட்டு தெளிய வேண்டிய நூல் ஆதலால் வேதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுருதி. வேதம் எத்தனை வகைப்படும்? 4. ரிக், யஜுர், சாம, அதர்வணம். வேதம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அவை ரிக், யஜுர், சாம, அதர்வணம். வேதத்தை 4ஆக வகுத்தவர் யார்? வியாசர். வேதத்தை 4ஆக வகுத்தவர் யார்? வியாசர். ரிக் என்பதன் பொருள் என்ன? துதித்தல் அல்லது வழிபடல். ரிக் என்பதன் பொருள் என்ன? துதித்தல் அல்லது வழிபடல். இறைவனை துதித்து பாடல்களை பாடி வணங்குவதற்கு உரிய வழிகளை கூறுவது ரிக் வேதம். இறைவனை துதித்து பாடல்களை பாடி வணங்குவதற்கு உரிய வழிகளை கூறுவது ரிக் வேதம். ரிக் வேதம் எத்தனை மண்டலங்களை கொண்டது? 10 மண்டலங்கள். ரிக் வேதம் எத்தனை மண்டலங்களை கொண்டது? 10 மண்டலங்கள். இறைவன் அக்னி என்ற பெயரால் பாடப்படும் மண்டலங்கள் 1 முதல் 7 மண்டலங்கள் வரை. இறைவன் அக்னி என்ற பெயரால் பாடப்படும் மண்டலங்கள் 1 முதல் 7 மண்டலங்கள் வரை. இறைவன் பிரம்மன், இந்திரன் என்ற பெயர்களால் பாடப்பட்டுள்ள மண்டலம் 10வது மண்டலம். இறைவன் பிரம்மன், இந்திரன் என்ற பெயர்களால் பாடப்பட்டுள்ள மண்டலம் 10வது மண்டலம். யாகம், பலிதானம் முதலிய கிரியைகளை செய்து இறைவனை வழிபடும் முறை பற்றி குறிப்பிடுவது யஜுர் வேதம். யாகம், பலிதானம் முதலிய கிரியைகளை செய்து இறைவனை வழிபடும் முறை பற்றி குறிப்பிடுவது யஜுர் வேதம். யாத் என்னும் சொல்லின் பொருள் யாகம். யாச் என்னும் சொல்லின் பொருள் யாகம். அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றியும் விதுர் கர்மம் முதலியன செய்ய வேண்டிய விதங்களை பற்றியும் குறிப்பிடுவது யஜுர் வேதம். அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றியும் விதுர் கர்மம் முதலியன செய்ய வேண்டிய விதங்களை பற்றியும் குறிப்பிடுவது யஜுர் வேதம். மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் எதில் அமைந்துள்ளது? யஜுர் வேதம். மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் எதில் அமைந்துள்ளது? யஜுர் வேதம். இன்னிசை பாடல்கள் பாடி இறைவனை வழிபடுவது சாமவேதம். இன்னிசை பாடல்கள் பாடி இறைவனை வழிபடுவது சாமவேதம். சாமம் என்பதன் பொருள் இன்னிசை. சாமம் என்பதன் பொருள் இன்னிசை. பரமேஸ்வரனை அக்னி, இந்திரன் முதலான பெயர்களால் பாட பெறுவது சாமவேதம். பரமேஸ்வரனை அக்னி, இந்திரன் முதலான பெயர்களால் பாட பெறுவது சாமவேதம். பாவத்தை நீக்கி பலனை கொடுக்கும் பாடல்கள் எதில் இடம்பெற்றுள்ளன? சாமவேதம். பாவத்தை நீக்கி பலனை கொடுக்கும் பாடல்கள் எதில் இடம்பெற்றுள்ளன? சாமவேதம். மந்திரங்கள் மூலம் இறைவனை வழிபடுவது அதர்வண வேதம். மந்திரங்கள் மூலம் இறைவனை வழிபடுவது அதர்வண வேதம். மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகளையும் விரோதிகளின் அழிவின் பொருட்டு செய்ய வேண்டிய கிரியா முறைகளையும் பற்றி கூறுவது அதர்வண வேதம். மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகளையும் விரோதிகளின் அழிவின் பொருட்டு செய்ய வேண்டிய கிரியா முறைகளையும் பற்றி கூறுவது அதர்வண வேதம். 4 வேத பிரிவுகளிலும் இருப்பது எது? உபனிஷதம். 4 வேத பிரிவுகளிலும் இருப்பது எது? உபனிஷதம். உபனிஷதம் 4 வேத பிரிவுகளில் இருக்கும் எந்த பாகங்களை சார்ந்தது? சம்கிதை, பிராமணம், ஆரண்யகம்.
உபனிஷதம் 4 வேத பிரிவுகளில் இருக்கும். எந்த பாகங்களை சார்ந்தது? சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம். உபனிஷத் என்பதின் பொருள் என்ன? ஆசிரியரின் அருகில் உட்கார்ந்து அறிந்து கொள்ளப்படும் ஞானம். உபனிஷத் என்பதின் பொருள் என்ன? ஆசிரியரின் அருகில் உட்கார்ந்து அறிந்து கொள்ளப்படும் ஞானம். எத்தனை உபனிஷத்கள் உள்ளன? 108. எத்தனை உபனிஷத்கள் உள்ளன? 108. மிக முக்கியமான 10 உபனிஷத்கள் யாவை? ஐதரேய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத், விருகாதாரண்யக உபனிஷத், பிரச்சனோபநிஷத், கேனோபநிஷத், ஈச்சோபநிஷத், முண்டக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத். மிக முக்கியமான 10 உபனிஷத்கள்: ஐதரேய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத், பிருகாதாரண்யக உபனிஷத், பிரச்சனோபநிஷத், கேனோபநிஷத், ஈஷோபநிஷத். ஈஷோபநிஷத் ஈஷோபநிஷத், முண்டக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத். முக்கியமான 10 உபனிஷங்களில் பாஷ்யம் செய்தவர் யார்? முதல்ல ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள், அது பின்னர் ராமானுஜர், வித்யாரண்யர், ஆனந்த தீர்த்தர். முக்கியமான 10 உபனிஷங்களில் பாஷ்யம் செய்தவர் யார்? ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள், பின்னாடி ராமானுஜர், வித்யாரண்யர், ஆனந்த தீர்த்தர். நம்ம சேனல்ல போட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நன்றி.